ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் ஒரு தாய் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமான அட்டாக் 13. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். இந்த படத்தோட ஓப்பனிங் ஸ்ட்ரெச் ஒரு ஹை ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே புசாபா அப்படின்ற ஒரு யங் ஸ்டூடெண்ட், வாலிபால் கேப்டன், ஒரு ரூத்லெஸ் கேப்டன் சொல்லலாம். ஷீ இஸ் த புல்லி ஹூ லவ்ஸ் டார்ச்சரிங் எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹர் டு சப்மிஷன் சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு நல்லா ஒரு ஹைட்டாக வாலிபால் பிளேயர்ன்றதுனால நல்லா ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டான பொண்ணு. இந்த பொண்ணை பார்த்தாலே அங்கே உள்ள மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். அந்தளவு பயம். இந்த பொண்ணுகிட்ட மாட்டினா நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்ற லெவலில் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி அடுத்தவங்களோட பலவீனத்தை யூஸ் பண்ணி இந்த பொண்ணு அதில் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறதுல ஒரு சுகம்ல அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் அங்கே ஜின் அப்படின்ற இன்னொரு பொண்ணு நியூ கம்மராக அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுது. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ வாலிபால் பிளேயர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஸோ அங்கே நடக்கக்கூடிய இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை ஸோ ஜின் வந்து தட்டி கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ சரி, ஓகே, வாலிபால் ஆடலாம், நீ ஜெயிச்சா நான் அந்த டீமுக்குள்ளே வந்துடுவேன், நீ ஜெயிச்சா அந்த பொண்ணை இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நான் ஜெயிச்சா நான் டீமுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல். ஸோ இந்த டீல்லையுமே ஜின் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து புசாபா, ஜின், புசாபாவோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க 3 பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. ஸோ புசாபா எண்டட் ஹர் லைஃப், ஹர் ஸ்பிரிட் ரிட்டன் டு எக்ஸ்ட்ராக்ட் த ரிவெஞ்ச். ஸோ இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அவங்க ஒரு வெஞ்சன்ஃபுல் கோஸ்டாக எப்படி மாறுறாங்க. ஸோ அந்த ஒரு கோஸ்ட் சம்மனர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட் சம்மன். ஸோ அதை யார் வந்து உயிர்ப்பிக்கிறா, சில டார்க் மேஜிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி ஸோ அவங்களோட அந்த ஆன்மாவை திருப்பி உயிர்ப்பித்து அதை ஒரு வெஞ்சன்ஃபுல் கோஸ்டாக யார் மாற்றினது, ஸோ இவங்களோட சாவுக்கு உண்மையான காரணம் என்ன, புசாபா ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களோட யங்கர் ஏஜ் எந்த மாதிரி இருந்துச்சு, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நான் ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். அந்த ஒரு இன்டென்ஸான புல்லிங் சீன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அழகாக ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக அந்த புசாபா அப்புறம் ஜின், இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே சரி, அதுதான் வந்து இந்த படத்தை வந்து நம்மளை வந்து ஒரு இன்டென்ஸ்டு, ஒரு சீட்டட்ஜ் த்ரில்லராகவே மாற்றுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒரு 40 மினிட்ஸில் இந்த படத்தில் இவங்க அழகாக செட் பண்ணுவாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. ஸோ இந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி, இது எவ்வளோ குரூசமான ஒரு கேரக்டர், ஸோ இந்த கேரக்டர் இப்படி மாறும்போது, ஒரு கோஸ்டாக மாறும்போது என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும் அப்படின்றத அழகாக ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ஹாரர் சீக்வன்ஸ் பின்னாடி வரப்போதுக்கெல்லாம் அது வந்து ஒரு பேஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸ்க்ரீன் பிளேல. அடுத்து முக்கியமான ப்ளஸ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து இந்த படத்துக்கு டார்க் டோன் அப்படின்றது செட் பண்ணியிருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த புல்லிங் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக வந்து கேமரா ஒர்க் அழகாக இருந்தது பார்க்கும்போது. ஸ்டோரியை ரொம்ப அவ்வளோ அழகாக வந்து டேரக்டரோட விசனை வந்து கன்வே பண்ணியிருந்தார் சினிமாட்டோகிராஃபர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்குமே வந்து சவுண்ட் டிசைனிங் தான் முக்கியமான காரணம். குறிப்பாக இந்த படத்தில் வர அந்த ஒரு சில ஜம்ப் ஸ்கேர்ஸும் சரி, அந்த இன்டென்ஸான சீன்ஸில் கோஸ்ட் அப்படின்றத ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் போட்டு அது மூலிமா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் அப்படின்றத ஒரு சூப் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பெரிய லெவலில் இல்லாமல். ஸோ மேக்கப் அப்புறம் அந்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், இது ப்ளஸ் கேமராவோட ஆங்கிள்ஸ், இது 3 மூலியமாக பக்காவாக வந்து ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு சீன்ஸையுமே. ஸோ இதெல்லாமே இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். இதோட இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்றத ஸ்டோரி நம்ம அதாவது ஒரு நார்மல் ஸ்டோரியில் அழகாக வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேல. இந்த படத்தில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இந்த படத்தில் பிளாட் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ லாஜிக் அப்படின்றது கிடையாது. ஸோ ஹாரர் படங்களை பார்க்குறது இல்லை. இருந்தாலுமே ஒரு சில சீன்ஸ் ஃபன்னாக இருந்தது. குறிப்பாக வைல்ட் வாட்டர் அப்படின்றது ஒரு வெர்ஜினோட யூரின் அப்படின்னு சொல்கிற சீனாக இருக்கட்டும். ஸோ அப்புறம் வந்து அந்த டார்க் மேஜிக் ரிச்சுவல் செய்கிற ஒருத்தர், அவரை போய் பார்ப்பாங்க. ஸோ கோஸ்ட் ஹண்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வரக்கூடிய சீன்ஸ், அப்புறம் அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து சில்லியாக இருந்தது. அதுதான் இந்த படத்தில் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட இன்டென்ஸை கொஞ்சம் குறைச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் ஸ்க்ரீன் பிளேல. ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது பெரிய லெவலில் இல்லை. பட் வந்துட்டு ஒரு செமி நியூட் சீன் மட்டும் வரும், கோச்சுக்கு நடக்கும். அதுதான் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டீசென்ட்டான வாட்ச் அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மறந்துடாதீங்க.